பூதூர் கிராமம் 2 வாரமா கரண்ட் இல்ல. பகல்ல 2 மணிக்கு போச்சு. இந்த பகல வந்து 2 வாரம் கரண்டே வரல. செங்கல்பட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு ஹோம்வொர்க் பரிச்சு வைக்கிறாங்க. எப்படி பசங்க படிக்கும், எப்படி வந்து நிம்மதியா வேலைக்கு போன தூங்க முடியும்? நாங்க காலையில போனா நைட்டுக்கு வர வேலையை விட்டு எப்படி தூங்க முடியும்? ரிட்டர்ன் காலையில எப்படி போக முடியும்? 2 வாரமா எப்படி சார் ஒரு வீட்டுல இருக்க முடியும்? கரண்ட் இல்லாம தண்ணி வரல. ஒரு நல்லாவே இல்ல சார். ஆனா பக்கத்துல ரைஸ் மில் இருக்குது. அந்த ரைஸ் மில்லுக்கு எல்லாமே நைட்ல வந்து அந்த ஈபி கனெக்ஷன் எல்லாமே பண்றாங்க. அப்ப அந்த ரைஸ் மில் இருக்கிறது கிராம மக்களுக்கு இல்லையா பண்றதுக்கு? மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணுமா, ரைஸ் மில்லுக்கு பண்ணணுமா ஃபர்ஸ்ட்? ஆனா எல்லாம் இன்வெர்டர் போட்டுக்கணும். தலைவர்ல இருந்து எல்லாம் இன்வெர்டர் போட்டு தூங்குறாங்க. அந்த இன்வெர்டர் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா நாங்க தூங்க போறோம். ஒரு போன் பண்ணி தலைவரை கேக்குறேன், சார் அண்ணா கரண்ட் வரலன்னு. ஏமா என்ன உள்ள பாக்குற, இது மெட்ராஸ் வைக்கிறேன்றேன். மெட்ராஸ்ல இருந்து எனக்கு போன் பண்றேன்னு கேட்டு கட் பண்றாரு தலைவர். எப்படி சார் கரண்ட் வர? வெளியூர்ல இருந்து எங்களுக்கு கரண்ட் வர சார் இருக்குது. தடிக்கு உயிர்ந்தா இபி ஆபீஸ். அப்ப எங்களுக்கு இபி ஆபீஸ் இங்க இருந்துங்கன்னா இவ்வளவு நாள் கரண்ட் வரலன்னா அப்ப வெளியூர்ல இருந்தா எங்களுக்கு எந்த வருஷம் கரண்ட் விடுவாங்க? ஒருத்தர் கூட ஒழுங்கான பதில் சொல்ல சார். தலைவர்ல இருந்து யாருமே ஒரு பதிலும் சொல்ல இது வரைக்குமே. யார பதில் சொல்லன்னு தான் நாங்க இங்க வந்து உட்காந்தோம். என் பேர் அம்மன். நான் பூதூர் கேம்ப்ல வசித்து கொண்டிருக்கேன். பாத்தீங்கன்னா எங்களுக்கு கரண்ட் வந்து 3 வாரமா ஆகுது. இந்த 3 வாரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 12வது படிக்கிற பையனை வச்சுக்கிறேன், 10வது படிக்கிற பொண்ணை வச்சுக்கிறேன். படிக்க முடியல, பிள்ளைங்க சரியா தூங்க முடியல. நிம்மதியான ஒரு உருக்கங்கள விவசாய வேலை நாங்க செய்யறோம். செய்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லை. கொஞ்ச நாள் கூட தூரப்பட்டா பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. மழை வந்தா ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சு அங்க போயிட்டு ஆபீஸ்ல எழுதினா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆபீஸ் கூட தாப்பா போட்டு அங்க இருக்க ஒரு அதிகாரி கூட அங்க இல்ல. போயிட்டு ஏதேசம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போய் எல்லா அதிகாரிகிட்ட சொல்ல ஒரு அதிகாரி ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தர மாட்டாங்க. நாங்க என்ன செய்யறது? இன்னைக்கு வந்து நல்ல நடு ரோட்ல வந்து நாங்க உட்காரோம். செய்யற வேலையை விட்டுட்டு பிள்ளைங்க படிப்பு கெட்டு போகுது. பிள்ளைங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லை. ஒவ்வொரு